எஸ் வணக்கம் மக்களே வணக்கம் என் பேர் வெல்கம் டு ஒரு யூடியூப் சேனல். ரொம்ப நாள் கழிச்சு உங்களை நான் சந்திப்பேன், ரொம்ப நாள் கழிச்சு உங்களை சந்திக்கிறேன் அப்படின்னு நான் எப்பவுமே சொல்லுவேன். கண்டிப்பாக இது வந்து ஒரு 1.5 மாதத்துக்கு அப்புறம் ஒரு சந்திப்பு தான். அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்றைக்கி நம்ம இந்தியன் 2, அதாவது உலகமே போற்றி பாராட்டி கொண்டிருக்கும் இந்தியன் 2 படத்தோட ரிவ்யூ தான் இந்த நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு பிள்ளை பெற்றதோட நிறுத்திக்கோ, மறுபிள்ளை பெற்றாது, அது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்கிற இந்த காலத்தில் ஒரு படம் எடுத்ததோட அழகாக வந்துச்சா படம் ஹிட்டாக சூப்பராக அது அங்கேயே வச்சுக்கோ, ஷோகேஸ் பண்ணிக்கோ, அழகாக வச்சுக்க. அது வந்து காலத்துக்கு அழியாத ஒரு ஒரு காவியமாக ஓவியமாக உலகமே பேசிட்டோம். அதை விட்டுட்டு அதை எடுத்து பெயிண்ட்டை ஊற்றி ப்ரஷ்ஷை போட்டு நான் மறுபடியும் தேய்ச்சி அதை வந்து ஆர்ட்டில் கொண்டு வர போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதித்தி சங்கர் மாதிரி தான் ஒரு தேவையில்லாத ஆட்டை வந்து நம்ம உலகத்துக்கு வந்து விடியும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கே நல்லா தெரியும். இந்தியன் 2 வந்து ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனுக்கு அப்புறம் ஒரு 3 இயர்ஸ் வெயிட்டிஸ் அப்படின்னு இருந்தது. இந்த படம் கொஞ்ச நாள் ஷூட்டிங் போச்சு, அப்புறம் காணாமல் போச்சு. சங்கர் வந்து வேறு பக்கம் போனார். அப்புறம் வந்து நம்ம ஆண்டவர் ஒரு பக்கம் போய் படம் பண்ணார். லைக்கா ப்ரொடக்ஷன் கூட சண்டை, 4-5 பேர் செத்தாங்க, கதை அது இது என்னென்னமோ ஆணுச்சு. அதெல்லாம் வச்சு பார்த்தா படம் வந்து ஓகே இது அவ்வளோதான், இதுக்கப்புறம் வராதுன்னு பார்த்தா மறுபடியும் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. படத்தை எடுத்துட்டாங்க. நாங்கள் வந்து ஒரு படமாக எடுக்கலான்னு போனோம். அது வந்து நாங்கள் நிறைய எடுத்து வச்சுட்டோம். ஐயோ நிறைய எடுத்துட்டுமே இந்த படத்தை நாங்கள் என்ன பண்ணுறது, காசு நிறையா செலவாயிடுச்சே, நாங்கள் வந்து இப்படியே வச்சா இது கட் பண்ணி வீசினா லாஸ் ஆகிருன்னு சொல்லி போட்டு சரி வெயி பைத்தியக்காரனு இவனுக்கு தான் பார்ப்பேன். 120 ரூபா இருந்தேன்னா 170 ரூபா இருந்தேன்னா போடு, ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்ட் 2 ஒன்று போடு, பார்ட் 3 ஒன்று போடு, இந்த பக்கம் திருப்பி ஒரு தோசை, அந்த பக்கம் திருப்பி ஒரு தோசை அப்படின்னு சொல்லி ஒரே தோசையை திருப்பி போட்டு முருக விட்டு கருக விட்டு தான் கொடுத்துருக்காங்க இந்த இந்தியன் 2. ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. இந்த படம் வந்து 3 மணி நேரம் டூரேஷனில் தான் போகுது. 3 மணி நேரம் டூரேஷன் இந்த படத்துக்கு தேவையா கைஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவையே இல்லை. இதில் கொஞ்சம் ட்ரிம் பண்ணியிருக்கலாம், தயவு செஞ்சு ட்ரிம் பண்ணியிருக்கலாம். ஸோ வந்து இதில் வந்து வர்மத்தை பற்றியெல்லாம் சில இடத்துல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பார். அதில் இந்தியன் தாத்தாக்கு நமக்கு வர்மத்தை ஹைப் பண்ணி இருந்ததுன்னா அது அப்பப்போ போடுவார். அது போட்டாலே நமக்கு ஒரு மாதிரி சின்ன வயசுல வச்சு சுற்றிட்டு இருந்தோம். அந்தளவுக்கு வந்து அதோட இது இருந்து இதில் என்னதுனால இது குதிரை மாதிரி ஓட வைக்கிறேன்னு அதுக்கு ஒரு வர்மம் போடுறாரு. முதுகில் ஒரு குச்சி தட்டி விட்டு அதுக்கு ஒரு வர்மம் போடுறாரு. ஸோ அந்த வர்மமெல்லாம் வந்து இதில் ஒர்க் அவுட் ஆச்சான்னு கேட்டால் வர்மமே நமக்கு போர் அடிக்கிற அளவுக்கு ஃபீல் ஆகிருச்சு. வந்து கல்கி படத்தில் பிரபாஸை பார்த்தப்ப எப்படி வெறியாச்சோ அதே மாதிரி தான் இந்த படத்தில் கொஞ்சம் காண்டாகிற மாதிரி இருந்துச்சு. என்னடா இந்தியன் தாத்தா தான்டா ஹீரோ, அவரை பார்த்தே உனக்கு காண்டாகுதுன்னா நீ எப்படா டே என்னடா சொல்கிற சசியான்னு நீங்கள் கேட்க வேணாம். நீங்கள் வந்து இன்கேஸ் படம் ஓடிடிலையோ இல்லை நீங்கள் சொந்த காசு கொண்டு போய் தேட்டரில் கொடுத்து, இல்லைனா நான் வந்து இல்லைடா இந்த படத்தை நான் தேட்டரில் பார்த்தே தான் திருவேணும், சொந்த வெறுப்பா அது ஏதோ சொல்லுவாங்களே கைஸ், அதான் வருது சொந்தன்ட்டு இருந்தேன். ஸோ அந்த இருந்துச்சுன்னா நீங்கள் போய் தேட்டரில் பார்க்குறேன்னா அஃப்கோர்ஸ் நீங்கள் போய் பார்த்துட்டு உங்களுக்கே வந்து தெரிய வரும். வர்மத்தால் தாத்தா வந்து கதற விட்டாரா, செதற விட்டாரா, பதற விட்டாரா அப்படின்றதே உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிடும். வந்து இந்த படம் வந்து ரொம்ப வெயிட்டிஸ்க்கு அப்புறம் வந்தனால பயங்கர ஹைப்பாக இருக்கும் அப்படின்னு ப்ரொமோஷனில் அங்கங்கே சொல்லிட்டு இருந்தாலும், நானும் ஒரு ஆண்டவருக்கணியாகவும் ஒரு சங்கர் ஃபேனாகவும் வந்து இந்த படத்தை ஒரு முட்டு கொடுத்து அண்டை கொடுத்து நிறுத்துவோம் மண்டையில், நிறுத்து அதெல்லாம் ட்ரெய்லர் வந்துச்சு கலாச்சாங்க. அதெல்லாம் அப்படியெல்லாம் இருக்காதுப்பா, சும்மா அதெல்லாம் ட்ரெய்லர் கேட்டு தானே வரு. இப்போ கடைசி எடிட்டிங் வரும்போதெல்லாம் பயங்கரமாக தேட்டர்லையெல்லாம் பயங்கரமாக அப்படின்னு சொல்லி முட்டு கொடுத்துட்டு இருந்தேன். சரி அப்படியே தேட்டரில் ரிலீஸ் ஆச்சு, காலையில் ஷோ ஓடிச்சு, ஒரு மாதிரி நெகட்டிவ் ரிவ்யூஸ் வர ஆரம்பிச்சு, அப்பயும் முட்டு கொடுத்தாங்க. அதெல்லாம் கேட்காது, அதெல்லாம் ஹேட்டர்ஸ் அப்படி தான் சொல்லுவாங்க. நீ கம்முன்னு அதெல்லாம் உனக்கு தெரியாது, நீ வா மச்சான் நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி 10 பேர்த்து தூக்கி தேட்டரில் போய் உட்கார வச்சு அந்த படத்தை பார்த்தா ஃபஸ்ட் ஹாஃப் வரைக்கும் முட்டு மட்டும்தான் நான் கொடுத்துட்டு இருந்தேன். அவனுங்கெல்லாம் வெறியாகி எந்திரிச்சு என்னை அடிக்காத குறைதான். அது வந்து ஒருத்தர் படுத்து தூங்கிட்டானே சொல்லலாம். சரி முட்டு கொடுப்போம் நானும் பார்க்குறேன். செகண்ட் ஹாஃப் எல்லாம் ஸ்டார்ட் ஆகி கொஞ்ச நேரத்துலேயே என்னால் கொடுக்க முடியல கை. சண்டை எவ்வளோ நேரம் தான் இப்படியே கொடுத்துட்டே இருக்கிறது, என்னால் முடியல. ஒரு மாதிரி இரிட்டேஷனில் தூக்கம் வந்து தலைவலிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஓடுறாரு, ஒடியாடுறாரு, குதிக்கிறாரு, தாவறாரு, எங்கெங்கேயோ போகிறாரு. தாத்தா நீ வயசான காலத்தில் ஏயா நீங்கள் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. சில நம்பகம் இல்லாத கேரக்டர்களும் அவர் தான் கொஞ்சம் அவரை பண்ணுற சில விஷயங்களெல்லாம் வந்து நம்பகத்தன்மையை வந்து உடச்சி அந்த பக்கம் தள்ளி நிறுத்துகிற மாதிரி இருந்துச்சு. இந்த படம் கையாண்ட விதம் எப்படின்னா,
தெரில. அது வந்து எனக்கு ஆக்சுவலாக எனக்கு வந்து பிடிச்சிருந்தது. எனக்கு வந்து பிடிச்சிருந்தது மீன்ஸ் மறுபடியும் முட்டு கொடுக்காத, எங்ககிட்டயும் வந்து முட்டு கொடுக்காத, மூஞ்சி உடச்சிடும்ன்றாதீங்க. ப்ளஸ் வந்து பிடிச்சிருந்தது மீன்ஸ் எனக்கு வந்து ஓகேவா தான் இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து செட் பண்ணுறது, இந்த கதையெல்லாம் செட் பண்ணுறது எல்லாமே எனக்கு வந்து சரி ஓகே, இந்த கேரக்டர் ரிவல் இப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி இருக்குது, இதெல்லாம் இதுக்காக வச்சுருக்காங்க, இதுக்கு அப்படின்றது வந்து எனக்கு வந்து ஃபீல் ஆகிட்டே இருந்தது. சரி ஓகே ஓகே ஓகேன்னு வர 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 கடுப்பாக ஆரம்பிச்சிச்சு. என்ன ஓவரா பேசுறாரோ இவரு, பிக் பாஸ் மேடையில் நின்றுட்டு நான் உங்கள் அப்படின்னு பேசுவார் பார்த்தீங்களா, அதே மாதிரி வர்மம்னா இந்த வர்மம் இதுக்காகத்தான் யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற ஐயோ அப்படின்றவர் சக்கரபாண்டி அவர் வாய்ஸ் மாதிரி இருக்கு. எஸ், வர்மத்தை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இங்கே இது கேட்க யாருங்க வந்தா, குத்துனீங்கன்னா அவனுக்கு இழுத்துக்குச்சா போச்சா அப்படின்னு விட்டுருங்க. வர்மத்துக்கு தேவைன்னா அவன் தனியாக போய் கிளாஸ் எடுத்து படிச்சுக்கிட்டுன்ற மாதிரி படத்தில் எதுக்குங்க வர்மத்தை எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தீங்க? இன்கேஸ் இது வந்து ஒரு கிரிப்பிங்கான ஒரு ஸ்க்ரீன் பிளேவாவோ ஒரு ரைட்டிங்காவோ இல்லை வந்து ஒரு நல்ல நம்மளை வந்து ஹோல்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஒரு ரைட்டிங்கில் இருந்திருந்தது அப்படின்னா மேபி இது எல்லாமே சூப்பராக ஒர்க் அவுட் ஆகியிருந்திருக்கும். மேபி இது நல்லாவே ஒர்க் அவுட் ஆகியிருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்ஸ் இருக்குது. ஒர்க் அவுட் ஆகாததுக்கான ரீசன்கள் என்னென்னா ரொம்ப ஒரு மாதிரி அவேவாக இருக்குது. தள்ளி நிலை இப்போ ஜென்சி எல்லாம் இருக்காங்களே, இப்போ ஜென்சி வேணால் இப்போ நமக்கே இப்போ வந்து 90s 20 அந்த ஏர்லி ஸ்டேஜில் பார்த்த மூவியோட ரிஃப்ளெக்ஷனை இங்கே கொண்டு வந்து கொடுத்தா நம்ம எப்படி பழசை பார்த்து ரசிப்போம். ஆனால் அதே பழசில் இருக்கிற இதுலேயே கொண்டு வந்து இப்போ ஒரு படத்தை எடுத்தால் நம்ம வந்து அதை ரசிப்போமா? என்னங்க இவ்வளோ டெக்னாலஜி வந்துச்சு, இவ்வளோ இது இருந்துக்குது, இன்னுமே இந்த அரைச்ச மாவியே அரைக்கிறீங்களா? கொஞ்சம் அந்த எமோஷனல் கிட்டையெல்லாம் கொஞ்சம் அவேவாக தான் இருக்குது. இப்போ அதில் எல்லாம் எப்படி வருதுன்னா, அந்த அம்மா செத்ததுக்கு இந்தியன் தாத்தா தான் காரணம், அவன் செத்ததுக்கு அவன் தாண்டி காரணம், வாங்கடி நம்ம போய் அவனை அடித்து கொள்ளலாம் அப்படின்னு திடீர்னு ஊரில் இருக்கிற எல்லா பொம்பளையும் புறப்பட்டு கிளம்புறாங்க. ஏன்னா பருப்பமுட்டி தோசை தேய்க்கிற கட்டை சப்பாத்தி கட்டை எல்லாத்தையும் எடுத்து தொடப்பத்தை எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. ஏங்க சேனாதிபதி எப்பேற்பட்ட ஆள், சுபாஷ் சந்திர போஸுக்கே சல்யூட் அடித்த மனுஷன், அவரை கொண்டு வந்து நடு ரோட்டில் விட்டு கல்லால் அடிச்சிங்கன்னா ஏன்டா இப்போ நான் எதுக்கிட்ட உங்களுக்கு வந்து பார்க்கணும்? நான் இருக்கிற சாகிற காலத்தில் நான் நல்லா இருந்து செத்துருப்பேடா, இங்கே இருக்கிற உங்களுக்கே வந்து சின்ன படணுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்படி எதுக்கு கைஸ், எதுக்கு சார் சேனாதிபதி? நீங்கள் ஜாலியாக இருந்தீங்களா? தாய் பையில் ஜாலியாக தாய் மசாஜோட வாழ்க்கை வாழ்ந்து போயிருந்துருக்கணும். இங்கே கரப்ஷன்னு சொல்லி படத்தை எடுத்திருக்காங்க பார்த்தீங்களா? இதுவே வந்து ஒரு 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 மேற்பூசு பூசி நம்மக்கிட்ட காசு வாங்குற மாதிரியான ஒரு கரப்ஷன் தான் இவங்களும் இந்த வேலையை பார்த்துருக்காங்க. வந்து இங்கே வந்து நீங்கள் இந்த படத்தை இந்த சூழலுக்கு வந்து உட்கார வைக்கிறது ரொம்ப 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 கஷ்டம். இன்கேஸ் இப்போ இருக்கிற வேறு ஏதாவது ஒரு பிரச்சனைகளை எடுத்து பேசியிருந்துருக்கலாம், வேறு ஏதாவது ஒன்று சொல்ல வந்திருக்கலாம். மறுபடியும் அரைச்சல், லஞ்சம், ஊழல், மறுபடியும் வாரிக்கொள்ள, அது இதுன்னு பேப்பரில் பார்த்தது, இன்டர்நெட்டில் பார்த்தது, அவன் பேசுகிறது, நம்ம மதன் கௌரி அண்ணா பேசுகிற துணுக்கு செய்தியிலையெல்லாம் வந்து இதில் போட்டு வச்சா யார் கைஸ் போய் கிரிப்பிங்காக உட்காந்து சரி இது ஓகே தான், இந்த மாதிரியெல்லாம் நடந்துகிட்ருக்கு அப்படின்றது எங்களுக்கு தெரியுங்க. நீங்கள் இந்த இந்தியாவில் இருக்கிற மொத்தம் 120 கோடி மக்களுமே கரப்ஷன், நீங்கள் ஒருத்தர் தான் வந்து சூப்பர் குட், வெரி குட், வெரி 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 குட் அப்படின்னா எவன் ஒத்துப்பான்? எவன் நீங்கள் என்ன தான் நீங்கள் சேனாதிபதி, நீங்கள் நாட்டுக்காக நான் போராடினாலோ கடைசியில் அவன் வீட்டுக்குன்னு வரும்போது அவன் ஒன் ஸ்டாண்டு தான் எடுப்பான். அவன் வந்து இல்லை பரவாயில்ல இருந்துட்டு போட்டு, எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க பாவம், நான் அவங்களுக்கு தான் பார்ப்பேன், ஐம் சாரி அப்படின்ட்டு போயிடுவான். நாட்டுக்காக நீங்கள் சொல்கிறது ஓகே, நீங்கள் வந்து தேர்ட் பார்ட்டுக்கு ஒரு லீடு கொடுத்துருக்கீங்க பார்த்தீங்களா? போர் அப்படின்னா இது உண்மையான போர், நாட்டுக்கான போர், இதில் எத்தனை பேர் வேணால் உயிர் விடலாம், எதுக்காக வேணால் உயிர் விடலாம், உயிர் விடுறதோட அருமை உங்களுக்கு என்னன்னு புரியல, உங்களுக்கு வந்து இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக கிடச்சிருச்சு அதனால் இது புரியல அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து தி பர்ஃபெக்ட். ஆனால் வந்து அது இப்போ பிடிக்குமான்னு கேட்டால் தெரியல. இப்போது தெரியல, பிடிக்காது, அதெல்லாம் பிடிக்காது, அதெல்லாம் யாருங்க பாப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அதான் இதுவே நான் ஓவராக பேசுகிற மாதிரி இருக்கும். வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் எப்படி எடுத்துருந்துருக்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து கம்பேக் இண்டியன் அப்படின்னு அவர் வர வச்சுருந்துருக்கலாம். அங்கங்கேயும் தேடி கொள்றதெல்லாம் அளவாக அந்த ஃபஸ்ட் ஹாஃப்லேயே வர்றாரு. அவர் ஒரு 10 நிமிஷம் அந்த ஃபஸ்ட் ஹாஃப் தாத்தா சாங் வருது. தாத்தா சாங் வந்ததும் அவர் அங்கே தாய்பையிலேருந்து வர்றாரு, ஒரு 2 பேர்த்து அடுத்தடுத்த சீனில் கொள்கிறாரு. கொஞ்சம் அதுக்கான சீன்ஸ் எல்லாம் வச்சுட்டு ஒரு ஃபஸ்ட் ஹாஃப் போர்ஷனில் அந்த ஃபஸ்ட் ஹாஃப் முடிக்கும் போது வேணால் அந்த சித்தார்த்தோட அந்த எமோஷ்னல் சீன்ஸை கொண்டு வந்து அந்த கிளைமேக்ஸ் சீனை கொண்டு வந்து இங்கே ஜாயின் பண்ணிவிட்டு அடுத்த இதுக்கு வந்து நான் எப்பேற்பட்டவன் தெரியுமா அப்படிங்கும்போது அப்படியே அந்த ஓல்டு ஹிஸ்டாரிக்கல் அந்த 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 காலத்தில் வந்து அவர் வந்து அந்த போர் செஞ்சது, அவர் வந்து ரியல் சேனாதிபதியாக சுபாஷ் சந்திர போஸுக்கு டீமில் சேர்றதுக்கு முன்னாடி அவர் எதிர்த்து போராடிட்டு இருந்தார் பார்த்தீங்களா? இந்தியன் 1 வந்து அவருக்கு
சில சீன்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்கள்ல. ஸோ அந்த டயத்தில் அவர் என்ன பண்ணாருன்றதை காட்டிட்டு தென் கட் பண்ணிவிட்டு அப்படியே அந்த செகண்ட் ஹாஃபில் அவங்க டிஏஜிங் பண்ணி வச்சுருக்க அந்த தேர்ட் பார்ட்டோட அந்த பாதி கதை இருக்குது பார்த்தீங்களா, சேனாதிபதி என்ன பண்ணார் அப்படின்றத கட்டிட்டு தி கன்க்ளூஷன் முடிச்சிருந்தா அழகாக இந்தியன் 1 சூப்பர் அண்ட் இந்தியன் 2 இதோட ப்ரீக்வல் ப்ளஸ் சீக்வல் சூப்பர் வேறு லெவல்ப்பா அப்படின்னு ஒரு 60% பீப்புள்ஸாக சொல்லிட்டு போயிருந்துருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சரி, போட்ட காசில் கண்டிப்பாக நீங்கள் ஒரு அளவுக்காவது காசு எடுப்பீங்க, காசு எடுக்காமலாம் போகிறக்கு வாய்ப்பு இருந்திருக்காது. ஸோ இதை நான் வந்து நான் எடுத்துட்டேன். இந்த கதை வந்து எனக்கு தெரியல. நான் எடுக்க ஆரம்பித்தேன், 4 நாள் பார்த்தா 10 நாள் ஆகிப்போச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்புறம் 10 நாள் கதையை நான் வச்சா தான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது என்ன விதத்தில் நான் எடிட்டிங் டேபிளுக்கு போனால் எனக்கு கதை இவ்வளோ தான், எனக்கு இவ்வளோ வந்தால் போதுன்னு எடிட்டர் நீயாவது கட் பண்ணி வீசி இருந்திருக்கணும். சரி, அதையும் பண்ணலை. நாங்கள் 3 மணி நேரம் கதைக்கு 6 மணி நேரம் எடுத்து வச்சுட்டேன்னு மறுபடியும் ஒரு பாட்டு 2 பாட்டுன்னு பாட்டுக்கு போட்டுட்ருக்கீங்க. ஸோ இது பார்ட் 3 போய் எத்தனை பேர் பார்ப்பாங்க அப்படின்றது கொஸ்டின் மார்க் தான். ஸோ பார்க்குறக்கு நானே போய் பார்ப்பேன். ஏன்னா வந்து முட்டு கொடுக்குறதுலையே தெரியுதல்ல உங்களுக்கு என்னென்னு. வந்து வேறு வழி இல்லை. ஒரு கமல் கனியாகவும் சினிமாவே பிடிக்கும். அது என்ன தான் செஞ்சாலும் வந்து அந்த 120 ரூபாயை அதுக்காக எடுத்து கொண்டு போய் தண்டம் பிடிச்சி தொலை, கல்கிக்கெல்லாம் பூரா அந்த கண்ணாடி கொடுத்த மாதிரி தொலை பிடி வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு தான் வருவான். அதனால் அது ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை. இருந்தாலும் எக்ஸ்பெக்டேஷனெல்லாம் எங்களை வந்து கில் பண்ணுற அளவுக்கு கில் பில் மாதிரி கட் பண்ணி வீசிட்டீங்க. இட்ஸ் ஓகே. இது வந்து நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து இந்த கதறல் சாங் வந்து அவர் வந்து கொஞ்சம் கரெக்ஷன் எல்லாம் தட்டி கேட்குற மாதிரியும், அதுக்கப்புறம் சித்தார்த்தோட எமோஷ்னல் சீன் அப்படியே ஒரு சூப்பரான ஒரு ஹிஸ்டாரிக்கல் என்ட்ரி கொடுத்து இன்ட்ரோல் பிளாக் கட் பண்ணால் இன்ட்ரோல் முடிஞ்சு அந்த ஹிஸ்டாரிக்கலுக்குள்ளே நேராக போகிறாங்க. பேக்ரவுண்டில் கமல் வாய்ஸ் வந்துட்டுருக்கும். அப்படியே அங்கே என்ன நடக்குது, அங்கெல்லாம் என்ன மாதிரியான போர் என்ன மாதிரிலாம் நடந்துச்சு, யாரெல்லாம் எப்படியெல்லாம் கொடுமை பண்ணாங்க, சித்திரவதை பண்ணி அனுபவிச்சு செத்தாங்க, உண்மையான போர்னா என்ன, எப்படி நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் கிடச்சிது அப்படின்றது இந்த ஜென்ஜி மக்களுக்கும் இப்போ இருக்கிற இந்த யங் ஜென்ரேஷனுக்கும் புரிய வைக்கிற மாதிரி ஒரு ஸ்டோரி எடுத்துகிட்டு அப்படியே கட் பண்ணிவிட்டு கிளைமேக்ஸில் வந்து கரப்ஷனோட இருக்கத்தான் செய்யும். அதை நீங்கள் அடுத்து வர்ற உங்கள் தலைமுறை தான் வந்து இதெல்லாம் கரப்ஷன் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்றது மாதிரி சொல்லி, அது வாய்ப்பில்லை. அப்படி ஒரு மாதிரி ஒரு கதையாவது சொல்லிட்டு போயிருந்துருக்கலாம். நீங்கள் என்ன முதல்வன் படம் எடுத்தீங்க, இந்த படம் என்ன நீங்கள் எடுத்தனால என்ன திருந்திட்டே இருக்காங்க, மிக்சிங் கிரைண்டர் வாங்கி இடுப்பில் வச்சுட்டு தானே சுற்றுறாங்க, 1000 ரூபா எங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்தால் சரக்கு போடுறோமா, படுத்துமா, தூங்கணுமா, அவ்வளோதான் வேலை. இது விட்டுட்டு நீ ஏன் 1000 ரூபா எங்களுக்கு போட்ட, என் காசு எடுத்து எனக்கே கொடுக்குறியா அப்படின்ற கேள்வியெல்லாம் கேட்கலாம். அண்ணன் நான் அப்படின்னு கேட்கலாம். ஆனால் அடுத்த ஆட்சிக்கு எங்கள் அண்ணன் வரப்போகுது, இதெல்லாம் வந்து நீங்கள் யாரும் கேட்க மாட்டீங்க. எஸ், வர பேசி தூரம் போட்டுட்ருக்கிறேன். எஸ், இதோட இந்த ரிவ்யூ வந்து முடிச்சுக்கிறேன். எவ்வளோ தூரம் டூரேஷன் போயிருக்கேன் தெரியல, கட் பண்ணி தூக்கி வீசிடலான்னு நினைக்கிறேன். எஸ், அதான் கைஸ், இது வந்து பிரம்மாண்டத்தால் எடுக்கப்பட்ட ஒரு ஹரி படனே சொல்லலாம். அவரோட டைரக்டர் ஹரி இருக்கார் பார்த்தீங்களா, அண்ணன் பேட்மேனு, அவர் டைரக்ட் பண்ணியிருந்தால், அதாவது சங்கர் சாரோட பட்ஜெட்டில் ஹரியோட டைரெக்ஷனில் இப்போ வரக்கூடிய படங்களில் ஒரு படம் வந்திருந்தால் எப்படி இருந்திருக்கும் அப்படின்றத இந்த படம். இது வந்து நீங்கள் ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிமாக போய் பார்த்துக்கலாம். எஸ், வந்து இந்தியன் தாத்தா எனக்கு பிடிக்கும், மறுபடியும் ஒரு ரிட்டன் வந்து ஒரு குத்துறது வந்து எனக்கு ஐ லைக் இந்தியன் தாத்தா அப்படின்னிங்கன்னா ஜஸ்ட் போங்க, போய் பாருங்கள். மேக்கப்பெல்லாம் அங்கங்கே கொஞ்சம் அடி வாங்கினாலும் நான் ஸ்க்ரீனிங்கில் ஓகேவாக தான் இருக்குது. இருந்தாலும் ஃபஸ்ட்டு மேக்கப்பு ரொம்பவே சூப்பராக இருந்தது. அந்த 106 years old அப்படின்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே காட்டியிருந்துருக்கலாம். அவர் கொஞ்சம் ஓடியாரும்போது கொஞ்சம் எனக்கு 23 இப்போ 23 வயசு பையன், நானே மாடி படிக்கிற சடசடன்னு ஏறுன்னா மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருது. எஸ், அஃப்கோர்ஸ் நான் வந்து யோகா இதெல்லாம் எதுவும் பார்க்குறதில்ல. இருந்தாலும் ஹெல்த்தோட கண்டிஷன் இருக்குது. என்னை விட அவர் வயசில் 4 மடங்கு ஜாஸ்தியாக இருக்கிற ஒரு ஆள். அவர்னால மூச்சு கொஞ்சமாக ப்ரீத் பண்ணுறதுக்கு கேப் வேணும். ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் தள்ளிடுப்பா அப்படின்ற மாதிரி இருக்குது ஸ்க்ரீன் ப்ளே விட்டு. எஸ், அவ்வளோதானே தவிர மற்றபடி ஓகே தான். அதுக்கெல்லாம் நான் வந்து நீங்கள் போய் நீங்கள் பார்க்காதீங்கலாம் சொல்ல நான் விரும்பலை. அது வந்து உங்களுடைய சொந்த சுய விருப்பம். ஸோ நீங்கள் வந்து விரும்பி நான் போய் பார்க்குறேன் அப்படின்னா நீங்கள் போய் தாராளமாக போய் பாருங்கள். நீங்கள் ஒரு கமல் கனினா போய் பாருங்கள், ஆரத்தி எடுத்து கும்பிடுங்க. அது வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. ப்ளஸ் வந்து சங்கர் பற்றி சொல்லணும் அப்படின்னா, சுஜாதா இல்லாமல் சங்கர் வந்து ஒரு தனிமையான வாழ்க்கையவே வாழ்ந்துட்டுருக்கார் அப்படின்னு சொல்லலாம். எஸ், வந்து ஒரு நல்ல ரைட்டர் இல்லாமல் ஒரு டைரக்டர் இல்லை அப்படின்றது இந்த இடத்துல அவ்வளோ அழகாக எனக்கு புரியுது. ஸோ ஐ லேர்ன் திஸ் ஃபிலிம் ஒன்லி. ஒரு ரைட்டர் இல்லை என்றால் டைரக்டர் இல்லை. ஈவன் நீங்கள் டைரக்டராக இருந்தால், நீங்கள் ஒரு பெஸ்ட் ரைட்டராக இருந்தால் நீங்கள் ஒரு பெஸ்ட் டைரக்டராக இருப்பீங்க அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வந்துருச்சு. ஸோ மேபி அது பேர்ட் லேர்னிங்காக கூட இருக்கலாம். பட் நான் அதை எடுத்துக்கிறேன். நான் கொஞ்சம் ரைட்டிங்கில் நம்ம நல்லா இருந்தோம் அப்படின்னா
டைரக்ஷனில் ஃபிலிம் வந்து சூப்பராக இருக்கும். அதே தான் நீங்கள் வந்து யானை வச்சு எடுத்தாலும் டைனோசரை வச்சு எடுத்தாலும் திரைக்கதையும் கதையும் நல்லா இருந்தால் தான் வந்து படம் ஓடும். தேங்க்யூ ஸோ மச். ஏய் பாத்தியா ஒட்டு போற பாத்தியா அனிருத் ஓகேப்பா சூப்பர்ப்பா. தாத்தா வராரு சூப்பர், அடி நவுத்தி இருக்காரு. ரவிவர்மா ஐயோ அப்படியே இந்த யூ ட்ராப் திஸ் ரவிவர்மா அப்படின்னு அவர் ஒரு சிற்பத்தை குச்சி இதை கையில் எடுத்து தான் கொடுக்கணும். ஏன்னா அவ்வளோ அழகாக அப்படி செதுக்கியிருக்காரு. அவ்வளோ அழகாக இருக்குது. சூப்பர் ரவிவர்மா. நீங்கள் அந்த ஒரு ஷார்ட்லாம் அந்த கேரக்டர் வந்து அப்படின்னு ப்ரீத் பண்ணும்போது ஃப்ரேம் ஆடுது கைஸ், அப்படி ஆடிட்டு இருந்தது. ஸோ அவ்வளோ டீட்டெயிலிங்காக நீங்கள் பண்ணியிருக்கீங்க. உங்கள் ஒர்க்கெல்லாம் நல்லா பண்ணுறீங்க, எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்கீங்க. பட் பெட்டர் ரைட்டிங் இருந்திருந்தால் இது வந்து ஒரு பெட்டரான கதையாக வந்திருக்கும். இன்கேஸ் பார்ட் 2வையும் பார்ட் 3யும் மெச் பண்ணி ஒரே படமாக எடுத்திருந்தீங்கன்னா இன்னும் சூப்பராக வந்திருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து அதுதான் என்னோட ஒரு சொந்த கருத்தாக இருந்துச்சு. மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. பல இதில் தாக்கப்பட்டிருந்தேன்னா நீ ஒரு சின்ன பையனாக நினச்சிங்கெல்லாம் மன்னிச்சிருங்க. மறக்காமல் ஷேர், சப்ஸ்கிரைப், ஃபாலோ அண்டு பெல் பைக்கான் அதெல்லாம் தட்டி விட்டுருங்க. அதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீங்களாம் வந்து இஷ்டம் இருந்தால் தட்டுவீங்க, இல்லை விட்டுருவீங்கன்னு தெரியும். ஸோ கைஸ் பேட்டரி முடியிருக்காச்சு. நான் அடுத்த வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன். கல்கி படத்தோட எடிட் பண்ணி வச்சுக்கிறதுனால அந்த வீடியோ போட மாட்டேன். எனக்கு வந்து கல்கி படம் செம்ம டிசப்பாயின்மெண்ட்டு. 15 நிமிஷம் பேசுனதே வேஸ்ட்டு. தேங்க்யூ ஸோ மச்.